ஹாய் காய்ஸ், நம்மள்ட்ட ரியல்மி பட்ஸ் Q2 வந்து ஒரு பட்ஸ் வந்து நேற்று வந்து இருந்துச்சு. என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தா ஒரு சைடு வந்து வேலை செய்யலை, லெஃப்ட் சைடு வந்து வேலை செய்யலைன்னு கஸ்டமர் சொல்லியிருந்தேன். நானும் அவரோட ஃபோனில் உடனே ஆல்ரெடி கனெக்ட் ஆகியிருந்ததால் போட்டு கேட்டேன். ரைட், லெஃப்ட் சைடு வேலை செய்யலை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகேன்னுட்டு நான் எந்த ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணுறேன். நான் பட்ஸை இது ஓப்பன் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் ஹோல்டு பண்ணி வச்சுருந்தா தான், பட்ஸ் ரெண்டுலேயும் ஹோல்டு பண்ணி வச்சுருந்தா தான் கனெக்ட் ஆகும். வச்சுருந்து மிச்ச நேரம் ட்ரை பண்ண வேலை செய்யலை. ஸோ என்னடா பிரச்சனை வேலை செய்யலைன்ட்டு பட்ஸை கலட்டி எல்லாம் பார்த்தேன். பேட்ரி வந்து டவுன் ஆகிருந்துச்சு. ஒருவேளை பேட்ரி தான் இஷ்யூவாக வந்துட்டு பேட்டரியை போட்டுட்டும் செஞ்சு பார்த்தேன், ஒன்றாகலை. கொஞ்சம் நேரம் சார்ஜில் இருக்கக்குள்ள பட்ஸ் வந்து ஹீட் ஆகிடுச்சு. என்ன பிரச்சனையாக இருக்கும் வந்துட்டு கலட்டி போர்டை பார்த்துட்டு போர்டை கெப்பாசிட்டர்லாம் செக் பண்ணேன். ஓகேன்னுட்டு வோல்டேஜை இன்ஜெக்ட் பண்ணேன். போர்ட் ஹீட் ஆகுது. கண்டுபிடிச்சிட்டு எங்கேயோ ஷார்ட் இருக்குதுண்டு, சரியா இல்லை. அதுக்குள்ளே போய் போர்ட் தான் பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ செஞ்ச வீடியோ பின்னால் வருது. நான் இடையால் செஞ்சுட்டு போக்குள்ள தான் வீடியோ எடுத்தேன். ஸோ வீடியோ பாருங்கள், உங்களுக்கு விளங்கும். அதில் இருந்த ஒரு ரெசிஸ்டர் தான் வந்து ஷார்ட் ஆகிருந்துச்சு. கெப்பாசிட்டர் ஷார்ட் இல்லை, ரெசிஸ்டர் வந்து வீக் ஆகி ஷார்ட் ஆகிட்டு. ஸோ ரெசிஸ்டர் மாற்றினோம். இப்போ பட்ஸ் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுது. காட்டுறேன் எப்படின்னு பாருங்கள். ஷார்ட்டான ரெசிஸ்டன்ஸ் இந்த இருக்குது. இப்போ வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணுவோம். ஓகே கைஸ், இதை கனெக்ட் பண்ணுற அப்படின்னு சொன்னால் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் ஹோல்ட் பண்ணி பிடிச்சா ரியல்மி பட்ஸ் Q2 கனெக்டட். இந்த ரெண்டு டிவைஸுமே ஒரு கஸ்டமர் தான். அவர் குறைஞ்ச நேரத்தில் செஞ்சு தர சொல்லியிருந்தார். நேற்று எங்களோட ஷாப் வந்து க்ளோஸ் பண்ணுறதால நேற்று செய்யலாம் போயிட்டது. ஸோ காலமே நான் ஸ்டார்ட் பண்ணி காலமே முடிச்சுட்டேன் இந்த வேலையை. ஸோ இது மாதிரியான டிவைசஸ் உங்கள் டைம் இருந்தால் எங்கள்கிட்ட கொண்டு வாங்க. நான் குறைஞ்ச நேரத்தில் குறைஞ்ச செலவில் செஞ்சு தருவோம். அது மட்டும் இல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு சுவாரஸ்யமான டெக்னிக்கல் வீடியோவையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.